அகதிகளை உள்வாங்கும் விவகாரத்தில் கனடா அதன் தொகையை குறைத்து வருகின்றது என்பது பாரிய உண்மை. ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்ற நிலையில் அவர்கள் தற்பொழுது எடுத்திருக்கின்ற பிரச்சனையாக இந்த அகதிகளுக்கான சுகாதார இந்த பாதுகாப்பு திட்டம், எங்களுக்கு ஓகிப் இருப்பது போல, ஒன்றாரியோ மாகாண இது இருப்பது போல, இந்த அகதிகளுக்காக இருக்கின்ற இந்த சுகாதார திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அல்லது செலவழிக்கப்படுகின்ற பணம் என்பது 2019 ஆண்டில் சுமார் 220 மில்லியனோ அல்லது 219 மில்லியனாக இருந்து இப்பொழுது 1 பில்லியனாக வந்துவிட்டதாகவும் 2030 அது 1.5 பில்லியன்களாக, அதாவது 200 மில்லியனில் இருந்து இப்பொழுது 1000 மில்லியன் டாலர்களாக அது செலவு அதிகரித்திருக்கின்றது. அதனை இன்னும் 5 வருடங்களில் அது 1500 மில்லியன்களாக மாறப்போகின்றது என்கின்ற ஒரு கருத்தியலில் இவர்கள் ஒரு அன்னளவாக ஒரு கருத்து பதிவை செய்து அதனை ஒரு விவாதத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். கன்சர்வேட்டிவ் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்குதானே. இப்போ கல்வி ரீதியாகவோ இல்லாவிட்டால் மருத்துவ ரீதியாகவோ இவர்களுக்கு கிடைக்கிற இந்த உதவி பணங்கள் குறித்தெல்லாம் அங்கே பேசப்பட்டிருந்தது. இதில் ஆக்கப்பூர்வமாக வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்குமே மக்களுக்குமே சில நேரம் இந்தந்த விடயங்கள் விசனத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கலாம். இப்போ எங்களுடைய உழைப்பில் இருந்து இவ்வாறு அந்த அகதி கோரிக்கை கோருபவர்களில் உண்மையாக கோருபவர்கள் இருக்கிறார்கள், வெறுமனை சும்மா கோருபவர்கள் இருக்கிறார்கள். ஆக இது எங்களுடைய பணத்தில் இருந்து எடுத்து ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? அதுவும் சமீப காலத்துல இந்த குடிவரவு குடியகழ்வு என்பது நிறையவே பிழையான விதத்திலே பாவிக்கப்பட்டது. ஆக இந்த விசனம் எல்லாம் ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு வழியிலையும் இருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக அல்லது வாக்கு வங்கியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அவர்கள் கருதுவதற்கான காரணம், தற்பொழுது இந்த கட்சி தாவலில் இன்னும் பலருமே அங்கால் லிபரல் கட்சியின் பக்கமாக தாவுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதான நிலையில் தங்களை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இதை செய்கின்றார்கள். இதே போல இந்த பழமைவாதம் சார்ந்தவர்களை மேலும் அதிகரிப்பதற்காக அல்லது அவர்கள் தற்பொழுது சில வேளைகளில் நடைமுறை பழமைவாதம் என்று இருக்கின்றது, அதாவது பிராக்மேட்டிக் கன்சர்வேட்டிசம், காணி செய்வது சரிதான், இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும், ஏனென்றால் எங்களுக்கு இப்பொழுது பிரச்சனைகள் இருக்கின்றன, முதலில் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை காண்போம் என்கின்ற பாதையில் செல்கின்ற ஒரு பயணத்தில் அந்த மாறக்கூடிய கன்சர்வேட்டிவ்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை மீள திருப்பி அழைப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கலாம். அவசர உயிர் காப்புக்கான மருத்துவ தேவைகளை மாத்திரம் வழங்க வேண்டும், மற்ற தேவைகளை வழங்கக்கூடாது என்று குறிப்பிடுவது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் பார்க்க முடியும் என்று சொன்னால், கனடா எப்பொழுதுமே மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் நோக்கி வெளிநாடுகளுக்கே தாராளமாக உதவி செய்கின்ற ஒரு நாடாக தன்னை அறிமுகப்படுத்தி அல்லது அவ்வாறு செயற்பட்டு வருகின்றது. சமூக அரசியல் மட்டத்தில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது பலரினுடைய பேசு பொருளாகவும் இருப்பது கன்சர்வேட்டிவ் கட்சி தாக்கல் செய்திருக்கிற, சபையிலே தாக்கல் செய்திருக்கிற ஒரு இந்த அகதிகள் தொடர்பான ஒரு அறிக்கை. அந்த அகதிகள் தொடர்பான அந்த அறிக்கையிலே கனடா அரசாங்கம் அகதிகளுக்கு வழங்குகிற சலுகைகள், அவைகளுக்கு கொடுக்கப்படுகிற மானியங்கள், இவைகளினாலே ஏனைய கனேடியர்களுக்கு உருவாகிற அவர்களினுடைய வாழ்க்கை சுமையை குறித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது பெருமளவு இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்து நாங்கள் விவரமாக பேசலாம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி திடமென தாக்கல் செய்திருக்கிற இந்த அகதிகள் குறித்த அறிக்கை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்ற நிலையில் அவர்கள் தற்பொழுது எடுத்திருக்கின்ற பிரச்சனையாக இந்த அகதிகளுக்கான சுகாதார இந்த பாதுகாப்பு திட்டம், எங்களுக்கு ஓகிப் இருப்பது போல, ஒன்றாரியோ மாகாண இது இருப்பது போல, இந்த அகதிகளுக்காக இருக்கின்ற இந்த சுகாதார திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அல்லது செலவழிக்கப்படுகின்ற பணம் என்பது 2019 ஆண்டில்
சுமார் 220 மில்லியனோ அல்லது 219 மில்லியனாக இருந்து இப்பொழுது 1 பில்லியனாக வந்துவிட்டதாகவும் 2030 அது 1.5 பில்லியன்களாக, அதாவது 200 மில்லியனில் இருந்து இப்பொழுது 1000 மில்லியன் டாலர்களாக அது செலவு அதிகரித்திருக்கின்றது. அதனை இன்னும் 5 வருடங்களில் அது 1500 மில்லியன்களாக மாறப்போகின்றது என்கின்ற ஒரு கருத்தியலில் இவர்கள் ஒரு அண்ணளவாக ஒரு கருத்து பதிவை செய்து அதனை ஒரு விவாதத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக அல்லது வாக்கு வங்கியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அவர்கள் கருதுவதற்கான காரணம், தற்பொழுது இந்த கட்சி தாவலில் இன்னும் பலருமே அங்கால் லிபரல் கட்சியின் பக்கமாக தாவுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதான நிலையில் தங்களை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இதை செய்கின்றார்கள். இதே போல இந்த வாழ்க்கை செலவினத்துடன் வாழ்க்கை செலவின சுட்டிகளுடன் அமெரிக்கா விதிக்கின்ற வரிகளை இணைக்க வேண்டுமென இந்த ஜனவரி மாத இறுதியில் இடம்பெற்ற இந்த பியர் பொலிவியர் அவர்களின் தலைமை தொடர்பான கல்கரியில் இடம்பெற்ற மகாநாட்டின் பொழுது கலந்து கொண்டிருந்த அவரது முன்னே நாள் தலைமை தேர்தல் பரப்புரையாளர் சிபிசி ஊடகத்திற்கு கருத்து வெளியிட்டிருந்தார். சாதாரணமாக நாங்கள் வாழ்க்கை செலவினத்தில் உண்மையிலேயே இந்த வரி விதிப்புகளை கூட இணைக்க வேண்டும் என்று, அதன் மூலம் இந்த சுட்டிப்புள்ளிகளை உயர்த்த வேண்டும் என்று, இது மக்களிடையே ஒரு பயப்பிராந்தியத்தை ஏற்படுத்துவதற்கான அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தின் தேவை என்பதற்கான ஒரு அதாவது ஒரு மாதிரி ஒன்றை ஏற்படுத்துவதற்கு, அதாவது 2 வர்க்க மக்கள் இருக்கின்ற நிலைமை உள்ளது போன்ற ஒரு மாதிரியை ஏற்படுத்துவதற்காக, அதாவது இந்த பழமைவாதம் சார்ந்தவர்களை மேலும் அதிகரிப்பதற்காக அல்லது அவர்கள் தற்பொழுது சில வேளைகளில் நடைமுறை பழமைவாதம் என்று இருக்கின்றது, அதாவது பிராக்மேட்டிக் கன்சர்வேட்டிசம், காணி செய்வது சரிதான், இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும், ஏனென்றால் எங்களுக்கு இப்பொழுது பிரச்சனைகள் இருக்கின்றன, முதலில் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை காண்போம் என்கின்ற பாதையில் செல்கின்ற ஒரு பயணத்தில் அந்த மாறக்கூடிய கன்சர்வேட்டிவ்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை மீள திருப்பி அழைப்பதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கலாம். ஆனால் இது உண்மையிலேயே தகவல்கள் எல்லாம் சரியாக பெறப்பட்டனவா, இவ்வாறான நடவடிக்கைகள் உண்மையாக இடம்பெறுகின்றனவா என்பன எல்லாம் ஆராயப்பட வேண்டிய விடயங்கள் அவர்கள் ஆராய்ந்தும் இருக்கலாம். ஆனால் இந்த அகதிகளை உள்வாங்கும் விவகாரத்தில் கனடா அதன் தொகையை குறைத்து வருகின்றது என்பது பாரிய உண்மை. இந்த வருடத்திற்கான இலக்கு கூட குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 5000 15,000 அகதிகளில் இருந்து 5000 அதாவது உள்வாங்கும் அகதிகள், வெளிநாடுகளில் இருந்து உள்வாங்கும் அகதிகள் குறைக்கப்பட்டிருக்கின்ற பொழுதும் இந்த எல்லைப்புறங்களில் அகதிக்கு ஒரு கோரிக்கை விடுப்பவர்களின் தொகை என்பதை இவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எவ்வாறு எடுக்கலாம் என்றால் விரைவான விசாரணைகளை மேற்கொள்வதன் மூலமாக அது எடுக்கப்படலாம். அவ்வாறான முறைமைகள் சில வேளைகளில் மாற்றம் பெறுவதற்கு கூட இது உதவலாம் என நம்பலாம். ஆனால் நிச்சயமாக இது 2 பக்க விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது மனிதாபிமானத்திற்கு எதிரான குரலாக பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். அதே வேளை இல்லை இது வரிப்பணத்தின் மீதான சுமை ஏறுகின்றது என்று பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். அந்த 2 பக்கமும் அந்த ஒரு சமநிலை பேணக்கூடிய அளவிலான ஒரு கருத்தியல் என்பது இந்த விவாதத்தின் பொழுது அந்த பார்வையாளர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இப்ப இதுல கன்சர்வேட்டிவ் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்குதானே. இப்போ கல்வி ரீதியாகவோ இல்லாவிட்டால் மருத்துவ ரீதியாகவோ இவர்களுக்கு கிடைக்கிற இந்த உதவி பணங்கள் குறித்தெல்லாம் அங்கே பேசப்பட்டிருந்தது. இதில் ஆக்கப்பூர்வமாக வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்குமே மக்களுக்குமே சில நேரம் இந்தந்த விடயங்கள் விசனத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கலாம். இப்போ எங்களுடைய உழைப்பில் இருந்து இவ்வாறு அந்த அகதி கோரிக்கை கோருபவர்கள் உண்மையாக கோருபவர்கள் இருக்கிறார்கள், வெறுமனை சும்மா கோருபவர்கள் இருக்கிறார்கள். ஆக இது எங்களுடைய பணத்தில் இருந்து எடுத்து ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? அதுவும் சமீப காலத்துல இந்த குடிவரவு குடியகழ்வு என்பது நிறையவே பிழையான விதத்திலே பாவிக்கப்பட்டது. ஆக இந்த விசனம் எல்லாம் ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு வழியிலையும் இருக்கிறது. ஆக இதுல எது எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஒரு எரியூட்டுமா போல இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அவர்களுடைய ஆதங்கத்தை இன்னுமே தூண்டக்கூடியதாக இருக்கும். ஒரு ஒரு லிபரலுக்கு எதிரான, அதுவும் இந்த விடயத்தை வைத்து எதிரான ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு இந்த மாதிரியான விடயங்கள் தூண்டுகோலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
இல்லை, அதற்காகத்தான் அந்த ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இவர்கள் கூட ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் வருடாந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும், இதற்காக இவ்வளவு செலவழிக்கப்படுகின்றது. இது இப்பொழுது ஒரு கேள்வியை கொண்டு வருகின்றது. இவர்கள் கொண்டு வந்த தொகை என்பது உண்மைதானா என்பது. மற்றது அந்த அவசர உயிர் காப்புக்கான மருத்துவ தேவைகளை மாத்திரம் வழங்க வேண்டும், மற்ற தேவைகளை வழங்கக்கூடாது என்று குறிப்பிடுவது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் பார்க்க முடியும் என்று சொன்னால், கனடா எப்பொழுதுமே மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் நோக்கி வெளிநாடுகளுக்கே தாராளமாக உதவி செய்கின்ற ஒரு நாடாக தன்னை அறிமுகப்படுத்தி அல்லது அவ்வாறு செயற்பட்டு வருகின்றது. அத்தோடு இந்த அதாவது துணை மருத்துவ சேவைகள் அல்லது பிற்போடக்கூடிய மருத்துவ சேவைகள் என்று வகையாளர்களை எவ்வாறு கொண்டு வருவது என்கின்றது இங்கு ஒரு பாரிய கேள்விக்குறியாக இருக்கும். இது அந்த உள்ளக அல்லது வெளியக, அதாவது மருத்துவ சாலையில் பெறக்கூடிய வைத்திய சிகிச்சைகளாயும் இருக்கலாம் அல்லது மருத்துவர்களிடம் வெளியே பெறுகின்ற சிகிச்சைகளாகவும் இருக்கலாம். அவற்றை தனித்தனியே பிரித்து பார்ப்பது என்பது சற்றே கடினமான நிலையை ஏற்படுத்தும். என்றால் அந்த எந்த விதமான வியாதி என்பதையோ அல்லது எந்த விதமான மருத்துவ தேவை என்பதையோ கண்டறிவதற்கான ஆரம்ப காலம் என்பது அவர்களுக்கு தாராளமான வசதிகளை வழங்கினால் மாத்திரம்தான் முடியும். அல்லது நீங்கள் தவிர்க்க முடியாது, அதாவது அவசர உயிர் காப்பு என்றால் உங்களுக்கு இவ்வாறான முறைமையை அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள் என்பது தெளிவாக தெரியும். அவசர உயிர் காப்பு என்றால் இந்த இருதய நோய் வந்த பிறகு காப்பதா, அதற்கு முதலே அவர்களுக்கு அவ்வாறான நோய் இருக்கின்றதா அல்லது நோய்க்குரிய தன்மை ஏற்படுகின்ற பொழுது மருத்துவ தேவைகளை அடையாளம் காண்பதுதான் அந்த ஆரம்ப கால மருத்துவத்திலிருந்து செல்வதாக இருக்கும். இது ஒரு உதாரணம். இது போன்று பல நோய்களுக்கும் இது பொருந்தும். எனவே இவ்வாறான ஒரு தன்மை, அதாவது இவ்வாறான ஒரு வாக்குவாதத்தை அவர்கள் ஆரம்பிப்பது என்பது நிச்சயமாக ஒரு அதாவது சுகாதாரத்துறையில் புரட்சிகளை பல நாடுகளிலும் காப்புறுதிகள் இருக்கின்றன. நிச்சயமாக இப்ப இங்கே கனடாவில் உள்ளது போன்ற செயற்திட்டங்கள் அமெரிக்காவில் கூட இல்லை. அமெரிக்காவில் குடிமக்களே தாங்கள் காப்புறுதிகளை வைத்திருக்க வேண்டும் மருத்துவ தேவைகளை பெறுவதற்கு. ஆனால் இப்பொழுது இந்த அகதி நிலை கோருபவர்கள் அதாவது சாதாரணமாக வைத்தியர்களிடம் நாங்கள் கதைத்தது போல செல்வது, அது அடிப்படை தேவைக்கு வருமா, வைத்தியசாலைக்கு செல்வது அடிப்படை தேவைக்கு வருமா, அல்லது ஒரு வருத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிப்பது என்பது அடிப்படை தேவை, மற்றும் இந்த நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் அவர்கள் தாதிகளின் சேவைகள் அல்லது உளவள தேவைகள் போன்ற உளவள தேவைகள் எல்லாம் மருத்துவ தேவைகள் வருகின்ற டிப்ரெஷன் என்று சொன்னால் அது உண்மையிலேயே அவர்களுக்கு சில வேளைகள் தங்களுடைய குடும்பங்களிடம் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது இங்கே பணம் அல்லது புதிய அந்த ஒரு உலகு அல்லது புதிய சமுதாயம் போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. அத்தோடு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளுக்கான சில வீதம் என்பதும் அவர்களால் கொடுக்க முடியுமா இருக்குமா என்றது போன்ற தேவைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இது குறித்த விவகாரங்கள் என்பது நிச்சயமாக ஒரு ஆராயப்பட வேண்டியதாகவும் அறியப்பட வேண்டியதாகவும் இருக்கின்ற பொழுது ஒரு எழுந்தமானமாக கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானமாக அல்லது நீங்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தை பிரயோகமான எரிச்சல் ஊட்டுவதற்கான ஒரு தேவையை இந்த பிராக்மேட்டிக் கன்சர்வேட்டிவ் என்கின்ற தற்பொழுது இந்த வாக்கு வங்கியை லிபரலின் வாக்கு வங்கியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றவர்களை மட்டுப்படுத்துவதற்காகவே செய்யப்படுகின்றன நம்பலாம். நிச்சயமாக எவ்வளவுக்கு இந்த நாடு எல்லாரையும் அனுசரிக்கக்கூடிய எல்லாரையும் அக்கமடேட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு விதமான கன்சர்வேட்டிவ் மனப்பான்மையோடு இருக்கிறவர்களுக்கு இன்னுமே ஏன் அகதிகளை கொண்டு வருகிறார்கள், ஏன் இன்னும் அனுமதிக்கிறார்கள், ஏன் இந்த நாட்டை இன்னும் என்ன மோசமான நிலைக்கு ஆளாக்குகிறார்கள் என்கிற அவர்கள் பக்க விவாதங்கள் இருந்துதான் வருகிறது. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக கன்சர்வேட்டிவினுடைய இந்த அறிக்கை என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அவர்கள் சார்பிலே நின்று பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் மற்ற எல்லா நாடுகளை விடவும் அகதிகளை நடத்துகிறது என்று எடுக்கிற பொழுது கனடாவை போல கண்ணியமாக நடத்துகிற வேறு இந்த நாடுகளையும் எனக்கு தெரியாது. அவ்வளவு டிக்னிட்டியோடு நடத்துவார்கள். அதே நேரம்
இந்த நாட்டுக்கு நம்பி நீங்கள் அகதியாகலாம். ஏனென்று சொல்லி சொன்னால் மற்ற நாடுகளில எல்லாம் மோடி ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கும். இந்த நாடுதான் ஒரு அரசாங்கமே பாதுகாப்பை கொடுக்கும். அதே நேரம் அகதி என்பது மிகவும் வல்னரபிளாக இருக்கிற ஒரு காலப்பகுதி. அந்த நலிவடைந்த காலப்பகுதியில ஒரு அரசாங்கம் கொடுக்கிற அடிப்படையான மருத்துவமாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன போல உளவளமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அவர்கள் சொந்த நாட்டிலே உயிர் பாதுகாப்பு அச்சத்தினாலே வருகிற பொழுது அவைகள் மிக மிக இன்றியமையாதது. அதே நேரம் ஒரு வேலை கிடைப்பது இவைகள் எல்லாம் மிக சவாலான விடயம். ஆக அந்த காலகட்டங்களிலே மருத்துவம் என்பது மிக மிக அவசியமானது. ஆக இவைகளை ஒரு நாடு கொடுக்கிறது என்பதுதான் அந்த நாட்டினுடைய மனிதாபிமானத்துல அது எவ்வளவு தூரம் உயர்ந்து நிற்கிறது என்பதை காட்டுகிறது. ஆக இது இப்படி சிந்திப்பவர்களும் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல கன்சர்வேட்டிவ் பக்கம் நின்று சிந்திப்பவர்களும் இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எவ்வளவு தூரத்திற்கு ஈடுபட போகிறது மக்கள் மத்தியிலே, எவ்வளவு தூரம் அது அரசாங்கம் அமைச்சரவைக்குள்ளே அதிர்வை கொண்டு வரப்போகிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.